கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோயா சங்க்ஸ் பார்க்க போறோங்க. நான் சப்பாத்திக்கு செய்கிறேன். டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு 100 சோயா பீன்ஸ் சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மிளகு 3மே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 2 பல்லு கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராமுங்க. 100 கிராமுக்கான அளவு சொல்கிறேன். தக்காளி 2ங்க. இதெல்லாம் வறுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கல்பாசி, 2 கிராமு, ஒரு பிரிஞ்சி இலையை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், குழம்புக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி. என்னென்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வணக்கிடலாம். பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு அது கருகிறதுக்குள்ளேயே ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் பூரா வணங்குதுங்க. வணங்குதுங்க. ஆற வச்சு அரைச்சிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறீங்க, லைக் பண்ணாத பாக்குறீங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டோங்க. எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாங்க. இந்த பொடி வகைங்க, உப்பு எல்லாம் எண்ணெயிலே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அது கருகிறதுக்குள்ள சோயா நல்லா பரட்டி விடலாம். மட்டன் நிறைய இருக்குங்க, செம்ம டேஸ்டியா இருக்குங்க. நான் சப்பாத்திக்கு தான் வச்சிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அரைச்சதை சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கேன். இன்னும் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆயிடும். ஆல்ரெடி சோயாபீன்ஸ் வெந்துதான் இருக்கு. பட்டை, கிராம்பு தாளிச்சு விட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் வணக்கி தான் அரைச்சிருக்கோம், சேர்த்திருக்கோம். அதனால ரொம்ப நேரம் இது டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 2 கொதி கொதிச்சதுமே கொத்தமல்லி தழை கடைசியா தூவி இறக்கிடலாம். வெந்தயக்கீரை வச்சிருந்தீங்கன்னா, கஸ்தூரி மெத்திங்க அது வச்சிருந்தீங்கன்னா அதுவும் கூட போட்டு தூவி இறக்கிடலாம். நான் கஸ்தூரி மெத்தி தான் சேர்த்த போறேன். 2க்கும் பெருசா வித்தியாசமெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. கொதி வரப்போகுதுங்க. நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். அந்த ஸ்டேஜ்ல உப்பு கம்மியா இருக்கு, நான் உப்பு சேர்த்திக்கிறேன். ஆயிடுச்சுங்க. ஓரத்துலாம் பாருங்க என்ன பிரிஞ்சிடுச்சு. கஸ்தூரி மெத்திங்க, வெந்தயக்கீரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்றேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நைட்டு டிஃபன் செஞ்சிருக்காங்க, சப்பாத்தி, பூரி. அதுக்கு சோயா சங்க்ஸ் கிரேவின்னு சொல்லலாம், சங்க்ஸ்ன்னு சொல்லலாம். சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசையறதுலேருந்து சுடுற வரைக்கும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அன்பு கிச்சன்னா பாருங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.